குட் ஈவினிங். அது நாம ஒரு புது டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் நேம் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்னு சொல்றோம். இந்த கலெக்ஷன் டேட்டா டைப் அப்படின்னு என்னன்னு சொன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை எப்படி மேனேஜ் பண்றது. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நேமை மேனேஜ் பண்றதா இருக்கலாம், ஏஜா இருக்கலாம், அவங்களுடைய மார்க்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பரா இருக்கலாம், நேமா இருக்கலாம், அல்லது ஒரு பேங்க் இருக்குது, பேங்க்ல வந்து நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பரை வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு லைப்ரரின்னு வச்சுப்போம், லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கும், அதை மேனேஜ் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்குதான் அந்த கலெக்ஷன் டேட்டா டைப் வந்து யூஸ் ஆகுது. இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்பை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய டேட்டாஸ் இது இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட். இது வந்து ஒரு கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் கிட்ட ஆரம்பம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல ஆரம்பிச்சோம், கொஞ்சம் ஆப்சன்டிஸ் அதிகமா இருந்ததுனால நாம வந்து பிரீஃபா பார்த்துட்டு கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாம அதே லிஸ்ட்டை வந்து ரிவைஸ் நாம திரும்ப ஆரம்பிக்கணும், நிறைய பேர் ஆப்சன்ட்ங்கிறதுனால. லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுது நினைக்கிறேன், பைத்தான் ஸ்கிரீன் தெரியலன்னா ஷேர் பண்ணுங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது கலெக்ஷன் டேட்டா டைப்னு சொல்றோம். கலெக்ஷன் டேட்டா டைப்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அல்லது மோர் தென் ஒன் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரூப் ஆஃப் டேட்டாஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதை எப்படி கொடுக்கணும்? என்க்ளோஸ்ட் வித் இன் திஸ் பிராக்கெட், லைன் நம்பர் 4ல கொடுத்துருக்கோம் இல்லையா, எல்லா டேட்டாவும் இந்த பிராக்கெட்ல கொடுக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்புறம் இதை வந்து நம்ம டேட்டாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கேன் பி ஸ்டோர்ட். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன பார்க்க போறோம். மியூட்டபிள் அப்படின்னா என்ன? வாட் இஸ் இன் மியூட்டபிள்? மியூட்டபிள் மீன்ஸ் சேஞ்சபிள். ஏன் லிஸ்ட்டை வந்து சேஞ்சபிள் அல்லது மியூட்டபிள்னு சொல்றோம்? இது எல்லாத்துக்குமே நாம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, லிஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நேம்ஸ் ஈக்குவல் டு இந்த பிராக்கெட். என்ன நேம்லாம் நான் கொடுக்குறேன்? ரவீனா, முபினா, கார்த்திக், முத்துக்குமார், சக்தி, பிசாடி. இந்த நேம்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் should be enclosed by double quote mark. What are the names I get given? Ravina, Rubina, Karthik, Muthukumar, Sakti, Isani. ஒவ்வொன்றையும் நான் செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். இந்த எல்லா டேட்டாவும் எங்க கொடுத்துருக்கேன்? இந்த பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கேனா? ஒரு லிஸ்ட்னால இந்த பிராக்கெட் குள்ள தான் கொடுக்கணும். இப்போ நாம நேம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஏஜ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ண விரும்புறேன். ஏஜ் ஈக்குவல் டு 17, 14, 23, 22, 21, 21 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். salary equal to பாருங்க,
லைன் நம்பர் 1ல நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாம் இந்த பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஏஜ் கொடுத்துருக்கேன், இந்த பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கேன். சேலரி கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சேலரிஸ் கொடுத்துருக்கேன். இப்படிதான் நாம வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், சார் லைன் நம்பர் 1ல வந்து நேம்ஸ் கொடுத்துருக்கிறோம், அப்ப இது எல்லாமே ஸ்ட்ரிங் நேம் எல்லாம், அப்ப இதுல இந்த ஒன்லி ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் கொடுத்துருக்கிறோம் 17, 14, 23, 22, 21, 21 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வருது. என்ன டவுட்னா, சார் எல்லாமே வந்து சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு லைன்ல ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுத்துருக்கிறோம், அடுத்த லிஸ்ட் ஏஜ்ல வந்து இன்டிஜர் மட்டும் கொடுத்துருக்கிறோம், அடுத்த லைன் சேலரி அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா கொடுத்துருக்கிறோம். இப்படி வந்து ஒரு டேட்டா டைப் தான் இருக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்படியும் இருக்கலாம், மிக்சட் டேட்டாவும் வரலாம். மிக்சட் டேட்டானா எப்படி? இப்போ வந்து நான் person 1 equal to இப்படி நான் கொடுக்குறேன், ரவீனா 17, பாருங்க person 1 ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்குது? பிரவீனா இஸ் a string data, 17 is a integer data. Why 17 is called as integer data? It has no decimal part. 10,050.50 கொடுத்திருக்காங்க, அது floating point data because it has decimal part. அப்புறம் வந்து ஒண்ணு இருக்கு பூலியன் டேட்டா. பூலியன் என்ன இருக்கு? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது எல்லாமே லிஸ்டுக்கு எக்ஸாம்பிள். எப்படி நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ ஒரு லிஸ்ட்னா என்ன? ஒன்லி ஒன் டேட்டாஸாவும் இருக்கலாம், மிக்சடாவும் இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு லிஸ்டோட பேசிக் தெரிஞ்சிருச்சு. அதான் நம்ம என்னெல்லாம் இப்போ கத்துக்கிட்டோம்னு சொன்னா, லிஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ். Next, we can store only one data type. For example, string. Here only integer. Here only float. Here we have given mixed data types. இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நாம இதை பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் நேம்ஸ் அப்படி கொடுத்தா எல்லாம் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஏஜ், பிரிண்ட் salary, print person 1. நம்ம வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்டினுடைய ஃபீச்சர்ஸ் லைன் நம்பர் 3, 4 லைன் நம்பர் 3, 4, 5ல கொடுத்தது நம்ம வந்து இப்ப கத்துக்கலாம். ஓகேயா? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படிச்சது எல்லாமே ஸ்ட்ரிங்கோட கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஏஜுக்கு வரோம், அல்லது இப்போ வந்து நேம்ஸ் எடுத்துக்கலாம். பிரிண்ட் நேம்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இதுல நேம்ஸ் வந்து 6 நேம் கொடுத்துருக்கோம். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இண்டெக்ஸ் நம்பர் 0ல ஆரம்பிக்குது. அப்படியே நீங்க வந்து ஸ்ட்ரிங் படிச்சது அப்படியே ரீகால் பண்ணுங்க, ஒவ்வொரு லெட்டரா அப்படி எடுக்கிறது நம்ம படிச்சோம்ல, அதே மாதிரி இப்ப நேம்ஸ்ங்கிறது ஒரு லிஸ்ட். உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்படி கூட பார்க்கலாம். டைப் ஆஃப் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம்ஸ் வந்து என்ன டைப்னு காமிச்சோம். டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஜ் வந்து என்ன டைப்னு காமிச்சோம். டைப் ஆஃப் person 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது எல்லாமே என்ன டைப்னா லிஸ்ட் டைப் அப்படின்னு காமிச்சிருச்சு. லிஸ்ட் டைப்னு காமிச்சிருச்சு. ஓகே, இதுல உள்ள ஒவ்வொரு டேட்டாவா நம்ம எடுக்கணும். எல்லா நேம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரவீனாங்கிற நேம் வேணும். பிரவீனா வந்து நேம்ஸ்ல எங்க இருக்குதுன்னா இண்டெக்ஸ் நம்பர் 0. இண்டெக்ஸ் நம்பர் 1ல யார் இருக்காங்க? முபினா. இண்டெக்ஸ் நம்பர் 2ல யார் இருக்கா? கார்த்திக். இண்டெக்ஸ் நம்பர் 3ல யார் இருக்கா? முத்துக்குமார். இண்டெக்ஸ் நம்பர் 4ல யார் இருக்கா? சக்தி. இண்டெக்ஸ் நம்பர் 5ல யார் இருக்கா? இசான். இப்போ பாருங்க, பிரிண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 0. இங்க இந்த பிராக்கெட் வந்து லிஸ்ட்லயும் யூஸ் பண்றோம், இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். அதனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேயா? நேம்ஸ் ஆஃப் 0 நமக்கு பிரவீனா கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் நேம்ஸ் ஆஃப் 1. கார்த்திக் வந்து யாரா? சாரி, முபினா.
Names of 2, Muthukumar, Karthik. Names of 3, Muthukumar. Names of 4, Sakti. Names of 5, Kisani. Names of 6, Kisani வந்துட்டாங்க. Names of 5, Kisani வந்துட்டாங்க. Names of 6 கொடுத்ததுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. List index out of range அப்படின்னு வந்துருச்சா? இப்போ இங்க வந்து ஒரு எரர் வருது. ஏன்னா there is no data at index number 6. ஓகேயா? இது வரைக்கும் உங்களுக்கு எது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம வந்து எல்லாமே ஒவ்வொரு டேட்டாவா எப்படி வந்து அக்சஸ் பண்றது அப்படிங்கறத நாம கத்துக்கிட்டோம். இதே இது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நேமா எடுக்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா எப்படி? இப்ப பாருங்க, print names எல்லாம் வந்துருச்சு. print names of -1. -1 யார் இருக்கிறா? இசானி. -2 ல யார் இருக்காங்க? சக்தி. -3 முத்துக்குமார். So positive index starts from 0. Positive index starts from 0. Negative index starts from -1. இப்போ names -2 கொடுக்குறேன். யார் இருக்காங்க பாருங்க? சக்தி. 3 கொடுக்குறேன், முத்துக்குமார். 4, -5, -6. ஓகே. -7 கொடுத்தா உங்களுக்கு தெரியும் array index list index out of range because there is no data at index number 7. இதுதான் பேசிக் லிஸ்ட்ல. இது எல்லாமே நீங்க ஸ்ட்ரிங் படிச்சதுனால ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிராக்கெட்ல மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. இதை நீங்க வேற எப்படி பண்ணலாம்? இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டாவா இப்படி அக்சஸ் பண்றதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லூப் யூஸ் பண்ணிடலாமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ மார்க்ஸ்னு சொல்லி நம்ம இங்க சில மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ 10 எடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? மார்க்ஸ் ஆஃப் 0, 20 வேணா மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4 அப்படி நம்ம இதே இது வந்து நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நீங்க பாருங்க, இந்த 10 வேணும்னா மார்க்ஸ் ஆஃப் 0 கொடுத்தா 10 வந்து, மார்க்ஸ் ஆஃப் 1 கொடுத்தா 20, மார்க்ஸ் ஆஃப் 2 கொடுத்தா 30, மார்க்ஸ் ஆஃப் 3 கொடுத்தா 40, மார்க்ஸ் ஆஃப் 4 கொடுத்தா 50. இது நாம என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு லூப் யூஸ் பண்றோம். For t in range 0,5 கொடுத்தா it will vary from 0 to 4. It will vary from 0 to 4. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணனும்? மார்க்ஸ் ஆஃப் t ஓட வேல்யூ எப்படிலாம் மாறும்? 0, 1, 2. ஃபர்ஸ்ட் டைம் the value of t will be 0. அப்ப என்ன வரும்? மார்க்ஸ் ஆஃப் 0. மார்க்ஸ் ஆஃப் 0 ல என்ன இருக்கு? 10 பிரிண்ட் பண்ணனும். அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணனும். இப்போ இந்த ப்ரோகிராமுடைய அவுட்புட் பாருங்க. ஒவ்வொரு லைனா பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டே லைன் தான். இந்த லைன் எல்லாம் நாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? ஹேஷ்டேக் போட்டு நான் எக்ஸிக்யூட்டபிளா மாத்திட்டோம். சோ இந்த ரெண்டு லைனுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி. இப்ப சப்போஸ் இதுல வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு லூப் கொடுத்தா போதும், எல்லாம் இப்படி வரும்னா. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பண்றேன். end equal to ஒரு blank space கொடுக்கிறேன். endங்கிற ஒரு பாராமீட்டர் கொடுத்து equal to ஒரு blank space கொடுத்தா என்ன டிஃபரன்ஸ்? இந்த ரெண்டு அவுட்புட்டை நீங்க கம்பேர் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு லைனுடைய எண்ட்லயும் இந்த ஸ்பேஸ் உண்டு. இப்போ அவுட்புட் வந்து டிஃபரெண்ட் லைன்ல வர்றதுக்கு பதிலா எப்படி வந்திருக்கு பாருங்க. சேம் லைன்ல வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் பாருங்க, இந்த அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கிறேன்? கமா end equal to டபுள் கோட் மார்க்குள்ள ஒரு blank ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேயா? இதே இது வந்து நான் ஒரு பேக் ஸ்லாஷ் t கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருது பாருங்க. பேக் ஸ்லாஷ் t ங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் உண்டு ஒவ்வொரு அவுட்புட்டுக்கு இடையில.
நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கான டிஃபரன்ஸை நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன கம்பேரிசன், எப்படி லூப் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா. ஃபார் t in range 0,5 கொடுத்துருக்கிறோம். இங்க வந்து என்ன பண்ணிருக்கிறோம், மார்க்ஸ் ஆஃப் t ஒரு இண்டெக்ஸ் நம்பர் மாறுது. அப்ப t யோட வேல்யூ வந்து எப்படி மாறும்னா 0 1 2 3 4 அப்படின்னு மாறுது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஃபார் t in marks அப்படினே கொடுத்துடலாம். இந்த மார்க்ஸ் இங்க வர வச்சிடலாம். இப்படி கொடுத்தோம்னா t யோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கும்னா 10 எடுக்கும். இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா இப்படி கொடுத்துக்கலாம். tங்கிறது ஒரு வேரியபிள். வேல்யூ ஆஃப் t will be first time 10. ஆனா ப்ரீவியஸ் ப்ரோகிராம்ல அதோட வேரியபிளுடைய வேல்யூ என்ன இருந்தது, 0 இருந்தது, 1 2 3 ன்னு மாறுச்சுல. அதுக்கு பதிலா 10 20 30 40 50 சொல்லி அந்த வேல்யூ எடுத்துக்கும். முதல்ல 10 வந்து இதுல போய் உட்காரும், அப்புறம் 20 வந்து இதுல உட்காரும், அப்புறம் 30 வந்து இதுல வந்து உட்காரும், அப்புறம் 40 வந்து இதுல உட்காரும். இப்ப இத பாருங்க. பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்றதுக்கு பதிலா இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது எல்லாமே நீங்க ரிப்பீட்டடா பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூலாம் எப்படி பண்றது, அதாவது ரிவர்சிங் வேல்யூஸ். இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஃபார் p in range -1 அப்படின்னா என்ன பண்ணும், இண்டெக்ஸ் நம்பர் -1ல எந்த வேல்யூ இருக்கு 50. அப்புறம் வந்து இது எப்படி ஆகும் -2 இருக்குதா, -1 இங்க இருந்து -1ல இருந்து -6 வரைக்கும் வேரி ஆகும். இது வந்து பிகினிங் வேல்யூ, ஸ்டார்ட் வேல்யூ, நல்லாவே உங்களுக்கு தெரியும். -6ங்கிறது எண்ட் வேல்யூ. எண்ட் வேல்யூ என்ன பண்ணும், எப்பவுமே அதோடைய ப்ரீவியஸ் லொகேஷன்ல ஸ்டாப் ஆயிடும். அப்ப இது வந்து எப்படி வேரி ஆகும், -1 -2 -3 -4 -5 -5 ஓட ஸ்டாப் ஆயிடும், -6 வராது. அப்ப இது வந்து -1 -2னா ரிவர்ஸ்ல போறதுனால நம்ம ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா -1 கொடுத்துருக்கோம். ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகணும்னா நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ரிவர்ஸ்ல போகணும்னா நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது இட் வில் வேரி ஃப்ரம் -1 to -5. அப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், மார்க்ஸ் ஆஃப் -1ல 50, இது அப்புறம் -2 -3 -4 -5. இப்போ நான் இதை ரன் பண்றேன், எப்படி வருதுன்னு பாருங்க. வேல்யூ 50 40 30 20 10 வந்துருச்சா. அதாவது நீங்க இது எல்லாமே நீங்க ஸ்ட்ரிங்ல படிச்சதுதான். அதுல படிச்ச அந்த இண்டெக்ஸ் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டை நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். யாருமே டவுட் கேட்கல, அதனால நான் அப்படி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிரேக் கொடுத்துக்குவோம். இப்போ வந்து நான் கவனிச்சுக்க, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க வந்து காப்பி பண்ண வேண்டாம்.